இந்த அவேர்னஸோடையே நீங்கள் பயணம் பண்ணீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பாண்டிங் ஆனாலும் டக்குன்னு வெளியில் வந்துடுவீங்க. நீங்கள் அவேர்னஸ் இல்லாமல் இதெல்லாம் உண்மை 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 உண்மைன்னு நினைக்கிறதுனால மாட்டிக்கிறீங்க. இது கடைசி வரைக்கும் அதை ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய தன்மை தவறு, முடியாது. பல திருமணமே தோல்வியில் முடியுது. நீங்கள் எங்கே போய் ஹோல்டு பண்ண போகிறீங்க? லீகல் பாண்டேஜ் பண்ணுறதே நிற்க மாட்டேங்குது. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஆண் என்பவன் நார்த் போல்னா பெண் என்பவள் சவுத் போல். இது ரெண்டும் சேரவே சேராது. அது ரெண்டும் சேருச்சுன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆன்மீகம் என்பது நெருப்பில் நடந்து வெளியே செல்வதை போன்றது. ஆனால் இதை கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள். ஏனென்றால் இது உங்களை அழிக்காது. ஆனால் எதெல்லாம் நீங்கள் இல்லையோ அதை மொத்தத்தையும் அழித்து விடும்ன்றாங்க. இந்த வாழ்க்கை எப்படி செயல்படுது, மனிதனுடைய மனநிலை எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சால் தானே தெரியும். எதுவுமே தெரியல, போகிற போக்கில் வாழ்ந்துட்டு போகிறேன்னா எப்படி வாழ்ந்துட்டு போக முடியும்? காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல இருந்து மகாவிஷ்ணு அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். குருவே சரணம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இறையொருள் குருவருள். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களால தாங்கிக்கவே முடியல மன ரீதியா. ஏன்னா நோ சொல்லாம வளர்ந்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு சில இடங்கள்ல தோணும். அதுல குறிப்பா சொல்லணும்னா அவங்களுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றது, இந்த லவ் ஃபெயிலியர்ல நிறைய பேர் கஷ்டப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப தவறான முடிவுகள் எல்லாம் கூட எடுத்துடுறாங்க. இதனால ஏன் ஒரு தோல்விய ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைங்கிறத இவ்வளோ சீரியஸா எடுத்து சில முடிவுகள் அவங்க எடுக்கிறாங்க? இந்த மனம் அனுபவிக்காத ஒரு இன்பத்தை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது பிசிக்கல் இன்டிமசி அண்ட் மென்டல் இன்டிமசி ரெண்டு இருக்கு. இது ரெண்டுத்தையும் அனுபவிக்கும் போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் டோபமைன் செக்ரேஷன். யூ ஆர் கெட்டிங் அடிக்டட் இன் டு இட். ஸோ பயாலஜிக்கலி அடிக்ட் ஆகுறீங்க, மென்டலி அடிக்ட் ஆகுறீங்க. அப்போ என்னன்னா உங்களையே அறியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆப்போசிட் ஜெண்டர் மூலியமா நீங்கள் வயசு வருஷம் எடுத்துக்கோங்க, ஆண் பெண்ணுக்கு பெண் ஆணுக்கு இப்படி எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி பெண்கள் அதிகமாக இதில் ரொம்ப எமோஷ்னலி அட்டாச்சாக இருக்கிறதுனால அவங்க மைண்ட் அவங்களே அறியாமல் அவங்கள மீறி செயல்பட ஆரம்பிச்சிடும் மைண்டு. ஆண்களுமே அப்படிதான். எவ்வளவு பசங்க தாடி வச்சுட்டு ஸ்டில் பெண்கள் எமோஷனல் சென்டர்டு. படைப்பே அப்படித்தான். பசங்களை விட பசங்க பிரெயின் சென்டர்டு, பெண்கள் எமோஷனல் சென்டர். அதனால தான் அவங்களோட டச்சு இப்போ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய புரிதல், அவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாமே இன்னைக்கு பெண்கள் எவால்வ் ஆகுறாங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர அவர்கள் படைக்கப்பட்டதே அப்படிதான். அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் அதில் டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, புது விதமான அந்த இன்பத்தை அந்த மனமும் உடலும் அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது இந்த உலகத்திலேயே இது மட்டும்தான் இப்படி இருக்குன்னு சொல்லி அதை நம்ப ஆரம்பிச்சிடும். வேற எதுவுமே இப்படி ஒன்று இல்லை, இதுதான் மாயை. இந்த ஒரு ஷீல்டு உங்களுக்கு அது ஷீல்டுன்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு மாய தோற்றம், வெயில் முக்காடுன்னு வச்சுப்போம். அந்த வெயில் உங்களுக்கு அப்படி காட்சிப்படும் போது அது வேற எங்கேயுமே கிடைக்காது அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு மாய தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை நீங்களே நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் அந்த ஒரு புரிதலை உங்கள் மனம் உடனே ஏற்றுக்கொள்ளாது. ஏன் அப்படின்னா உங்களது மனம் ஒரு பெரிய கோட்டையே கட்டியிருக்கும். சாகிற வரைக்கும் கோட்டை கட்டி முடிச்சிருக்கும். அது எங்க போய் எங்க சுத்தி எப்படி இப்படி போய் அங்க எல்லாம் பேரு அவங்க தாத்தா பாட்டி கொண்டு போயிடும், அவங்களுக்கு பேரம்பேத்தி வரைக்கும் போயிடும். அப்ப என்னன்னா கண்ணுக்கு தெரியாம ஒரு பெரிய ஒரு பில்டிங்கை கட்டிடுறீங்க, ரைஸ் பண்ணிடுறீங்க. அது எல்லாமே எதனுடைய அடிப்படையில் பேஸ் ஆகிருக்கு? அந்த ஆப்போசிட் ஜெண்டர் அப்படின்னக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக பில்ட் ஆகிருக்கு. இப்போ அது இல்லைன்னொன்னே அந்த கோட்டை தகர்ந்து கீழே விழுந்து விடுகிறது. கண்ணுக்கு தெரியலனாலும் வலி வேதனை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. போதா குறைக்கு எதிர்காலமும் போயிடுச்சுன்ற ஒரு மனநிலை அந்த இடத்துல வந்துடுது. உடல் ரீதியாக அனுபவிச்ச அந்த சுகமும் கிடைக்காதுன்றது தெரிஞ்சு போயிடுது. மன ரீதியாக கிடைச்ச அந்த சப்போர்ட்டும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போயிட்டோன்னே இதை கடந்து வரக்கூடிய பக்குவம் எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் இல்லை. ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே வாழ்க்கையில் இவனுக்கு வேலையே இவங்களை கேர் பண்ணுறதா தான் இருக்கும். இவன் பார்க்குற வேலையை விட்டுட்டு அந்த வேலையில் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி, வேலைன்றது என்ன ஸ்ட்ரெஸ்ஸு தானே. இப்போ உங்களையே கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வேலை பார்ப்பீங்களா, ட்ரிப்பு போகலாமான்னு நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க? ட்ரிப்பு போகலான்னு தான் எல்லாருமே சொல்லுவோம். இந்த சென்ஸ் என்னென்னா அதில் தான் எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்குது. அப்போது ஒரு ஒர்க் நேச்சரில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒருத்தன் எதுக்கு அவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறான்? அவன் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கு தான் சம்பாதிக்கிறான்.
அப்போ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எனக்கு என்னோட பார்ட்னர் கிட்ட ஒரு கம்பேனியன்ஷிப்பில் எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அதிகமாக அதிகமாக இதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு இதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிடும். போதா குறைக்கு நம்ம ட்ராவல் பண்ண என்னென்னமோ வேர்ட்ஸை வேற விட்டுருவோம். நம்ம வாயும் சும்மாவும் இருக்காது. நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படி இப்படி பார்த்துக்கிறேன், எல்லா வேர்ட்ஸையும் கொடுத்துருவீங்க. கொடுத்த உடனே என்ன அதை இறுக்கமா பிடிச்சிப்பாங்க. காலியாக இருக்கிற கிரவுண்டில் நீங்களே வந்து விதை போட்டு வெள்ளாமல் பண்ணுற மாதிரி தான் அது. அப்புறம் அது வளர்ந்து வந்து நிற்கும். அப்போ அதில் ஒரு கனவு கோட்டை கட்டுவீங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இப்போ வேலை பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும், வாழ்க்கையை வாழ்கிற இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். இப்படி ஒரு பார்ட்னரை இதுக்கப்புறம் நான் எங்கே போய் தேடி கண்டுபிடிக்கிறதுன்ற சோகமும் தாக்கிரும். ஒருவேளை இதோட பெட்டராக ஒன்று வந்தாலும் அது எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு சோகமும் போட்டு தாக்கும். அப்படி ஒன்று பெட்டராக கிடைச்சா கூட அது என்னெல்லாம் செய்ய காத்திருக்கோன்ற பயமும் சேர்ந்து தாக்கும். இதுக்கு கிட்டத்தட்ட பலமுனை தாக்குதல் உங்களுக்கு நடக்கும். கண்ணுக்கு தெரியாத அட்டாக் இது. அப்போ என்ன அப்படின்னா, மனம் எதற்கும் தயார் நிலையில் இல்லாத காரணத்தினால் நிலையாமை தத்துவத்தை புரிஞ்சுக்கல. இங்கேயும் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் ஜெயிக்குது. நிலை இல்லாதது இந்த சென்ஸ் என்னன்னா, கல்யாணம் பண்ணும் போதே எப்ப வேணாலும் என்னை விட்டு ஓடிடுவான்னு நீங்க நினைக்க கூடாது. அப்படி நான் நினைக்க சொல்லல. ஆமா, அப்படி அபசகுணமா நினைக்க சொல்ல. மனிதனுடைய மனம் நிலை இல்லாதது. அது எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் திங்க் பண்ணும். நம்ம தான் கவனமா இருக்கணும்ன்ற அவேர்னஸ். இந்த அவேர்னஸோடயே நீங்க பயணம் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு பாண்டிங் ஆனாலும் டக்குன்னு வெளியில வந்துருவீங்க. நீங்க அவேர்னஸ் இல்லாம இதெல்லாம் உண்மை 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 உண்மைன்னு நினைக்கிறதுனால மாட்டிக்கிறீங்க. இது புத்தருடைய ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சொன்னா புரியும். புத்தர் வந்து ஒரு மாபெரும் நாட்டிற்கு ராஜாவாக வந்து இருந்தார். சித்தார்த்தா அவருடைய பேர் உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புத்தருக்கு வந்து ஒரு 3 விஷயத்த காட்டாமையே வந்து கொண்டு வராங்க. முதல்ல என்ன அப்படின்னா, வறுமை இதை வந்து காட்டலை, கஷ்டம்னா என்னன்னே காட்டலை அவருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நோய் அப்படின்ற ஒன்று காட்டவே இல்லை. மூன்றாவது என்னன்னா, இறப்பு அப்படின்ற ஒன்றையும் காட்டவே இல்லை. அவர் எதையுமே பார்க்காம அப்படியே வளர்ந்து வராரு. வளர்ந்து வந்து ஒரு டைமில் ஒரு காலகட்டத்தில் அவரே அறியாமல் அந்த நாட்டில் அப்படி யாராவது நோயோடையோ சாக போகிறவனையோ கஷ்டத்துலேயே இருக்கிறவனெலாம் பார்த்தா அதெல்லாம் இல்லாமல் மறைச்சிக்கிட்டே வராங்க. ஏன்னா இவன் நல்லா சந்தோஷமாக வரட்டும்னு. ஆனால் அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய தாக்கம் என்ன? நிலையில்லாத தன்மையை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் முதல் முறையாக பசியோடு இருக்கக்கூடிய ஒருத்தனை கஷ்டத்தோட பார்க்குறாரு. இதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாரு. வறுமை மன்னான்னு சொல்கிறாங்க. வறுமை என்றால் என்னன்னு கேட்குறாரு. காலங்கள் ஓடும்போது பணங்காசு இல்லாதப்போ ஒருத்தர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவான். நான் மட்டும் இவ்வளோ சுகமாக இருக்கு, இவன் ஏன்டா அவ்வளோ கஷ்டப்படுறான்? அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதை ஏற்றுக்க முடியல. வலி, முதல் அடி, பெரிய அடி, வலிக்குது அவருக்கு. அப்போ இப்படி ஒன்று இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாரு. அன்னைக்கே வந்து ரெண்டாவது பார்க்குறாரு. இன்னொரு தாய் ஒருத்தங்க ஒரு நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் வந்து கிடக்குறாங்க. கை காலெல்லாம் கொப்பளம் வந்து பெரிய ஒரு 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 பிரச்சனையில் படுத்து இருக்கிறாங்க. அப்போ அடுத்த பிரச்சனை வருது. இது என்ன? இதுக்கு பேர் தான் மன்னா நோய். நோயா அப்படின்னா என்னடா? இல்லை, அந்த வயோதிகம் ஆக 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 நோய்கள் வர ஆரம்பிக்கும். அந்த நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கத்தினாலே வரும். முன்ஜென்ம கர்ம ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் வந்து வருது. ரெண்டாவது ஏற்றுக்க முடியல. அந்த வயதாவதையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்னைக்கே வந்து இறப்பையும் பார்க்குறாரு. இன்னும் ஒருத்தன் நகராம படுத்திருக்கிறான். இதுக்கு பேர் தான் பண்ண இறப்பு, டெத். அப்படின்னா வந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். இப்போ வந்தாரு, அவர் வேலை முடிஞ்சு செத்துட்டாரு. அவருக்கு அப்படியே தூக்கி வாரி புரட்டி போடுது. நம்ம ஏதோ ஜாலியாக இப்படியே வாழ்ந்துட்டு இப்படியே இருக்கலாம்னு நினச்சிட்டா, எனக்கு இந்த 3ஐயும் காட்டாமே வளர்த்துட்டீங்களேடா படுவாவீங்களா. ஆனால் இந்த 3 இப்படி ஒரு விஷயம் இருக்கே, நான் எப்படி கிடக்குறேன்னு தெரியாமல் அத்தனையும் தூக்கி போட்டு கிளம்பிட்டார் அவர். அன்னைக்கு போனவர் தான். அப்போ உண்மை என்ன அப்படின்னு தேட கிளம்பினவர் தான். அப்புறம் உண்மையை பார்க்குறாரு. அது வேற கதை. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எது உன்னை பாதுகாக்கும் என்ற ஒரு தன்மை தெரியாமல் நிலையில்லாததை பிடித்து கொண்டு நீ இருக்கிறாயே. அப்ப நிலையானது எது அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் லவ்வே பண்ணணுங்கிற. எது நிலையானது சிறப்பு? எது ஒன்றை அழிக்க முடியாது அதான் நிலையானது. அப்ப எது ஒன்றை அழிக்க முடியாதது? மாற்றம் ஒன்றே மாறாதது. இங்க இருக்கிற எல்லாமே பொய். மாறிக்கிட்டே இருக்கும். கலர் மாறும், டிசைன் மாறும், பேர் மாறும், நிறம் மாறும், உருவம் மாறும், மாறிக்கிட்டே இருக்கும். அனாதியாக இருப்பதும் அதுதான், அனைத்துமாக இருப்பதும் அதுதான், ஒன்றாக இருப்பதும் அதுதான், அனைத்துமாக இருப்பதும் அதுதான். உங்களுக்கு நான் என்ன புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன்னா, இதுதான் என்ன கடைசி வரைக்கும் காப்பாத்துன்னு எதை பார்த்துன்னு நினைக்காது. இதுதான் என்ன கடைசி வரைக்கும் இந்த சுகத்தை கொடுக்க போகுதுன்னு எதை பார்த்துன்னு நினைக்காது.
ஏன்னா அதால அதுக்கே அதை கொடுக்க முடியாது, அது எப்படி அதால உனக்கு கொடுக்கும்? அதான் என் கேள்வி. எனக்கு இது கடைசி வரைக்கும் ஒன்று கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல அதால அதுக்கு அது கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அது எதுவா வேணா இருக்கட்டும். அதால அதுக்கே அதை கொடுக்க முடியலன்னா அதால எப்படி இன்னொன்னுக்கு அதை கொடுக்க முடியும்? அது சாகிற வரைக்கும் அப்படி கொடுக்க முடியுமா? அப்படி முடியாது. அது போய் அது ஏமாற்று வேலை. நீங்க சும்மா ஏமாத்தலாம், நீங்க உடனே கேட்கலாம், அப்ப காலம் காலமா அப்படிலாம் வாழ்ந்து வந்தாங்களே, அவங்க என்ன மனநிலையில வாழ்ந்தான்னு தெரியுமா? வெளியே தான் தெரியும். உள்ளுக்குள்ள எவ்வளவு வலி வேதனையில வாழ்ந்தான்னு தெரியுமா? எவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்தான்னு தெரியுமா? பட் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா தானே சார் போயிருக்கும். நான் என்ன சொல்றேன், ரிலேஷன்ஷிப் உங்களை நான் வேணான்னு சொல்ல. முதல்ல ரிலேஷன்ஷிப்னாலே பஞ்சாயத்து தான், அதை புரிஞ்சுக்குங்க. ஒரு மைண்டே மேனேஜ் பண்ண முடியல, நீங்க 2 மைண்ட் எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க? அப்ப என் தேவைக்காக நான் போறேன். அது பிசிக்கல் நீடா இருக்கலாம், மென்டல் நீடா இருக்கலாம், எமோஷனல் நீடா இருக்கலாம், அது என்னமோ ஒரு கன்றாவி, ஏதோ ஒரு நீடுக்காக போறீங்கன்னாவே முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், இது நிலையில்லாதது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதை டைட் பண்ணி பஞ்சாயத்து பண்ணி அது நிலையானதா மாத்த முயற்சி பண்றீங்க. அது முடியாது. அப்ப அதுக்காக அது வேணாம் நம்ம ஒதுங்கி வந்துடலாமா? அது இல்லாம நம்ம வாழ முடியும். அத தேவை இருக்கே. அப்ப நான் என்ன பண்ணணும்னா இந்த அவேர்னஸோட போங்க, வலிக்காதுங்கிறேன். நான் உங்களை வேணான்னு சொல்லல. உங்களுக்கு ஒரு தேவைக்கு தான் போறீங்க நீங்க. அது என்ன தேவையா வேணா இருக்கட்டும். அது ஏன் கடைசி வரைக்கும் கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எல்லா முயற்சியும் எடுங்க. அதை நிலைநிறுத்துவதற்கு உண்டான எல்லா முயற்சியும் எடுங்க. நான் உங்களை வேணான்னு சொல்ல. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா சந்தோஷப்பட போறது நான் தான். நீங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா சந்தோஷப்பட போறது நான் தான். பட் கடைசி வரைக்கும் அதை ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய தன்மை தவறு. முடியாது. பல திருமணமே தோல்வியில முடியுது. நீங்க எங்க போய் ஹோல்டு பண்ண போறீங்க? லீகல் பாண்டேஜ் பண்றதே நிக்க மாட்டேங்குது. நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அங்க நோ பாண்டேஜ், நத்திங். சரி, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பே நம்ம ரிலேஷன்ஷிப், மேரேஜ் லைஃப் ரெண்டுமே கூட நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே இந்த ஆரம்பம் ரொம்ப இனிமையா இருக்கு. லவ்ல கூட ஆகட்டும், இல்ல புதுசா ஒரு அரேஞ்ச் மேரேஜ்க்குள்ள வராங்க. அந்த ஆரம்ப காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ்லேயே போகுது. ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு கப்பல் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுடைய புலம்பல்களை தான் வந்து சொல்லுவாங்க தவிர அந்த மெமரிஸ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தாட்டா வராது. ஒரு காலத்துக்கு அப்புறம் இது ஏன் இப்படி டோட்டலா மாறுது? டு பி ஃப்ராங்க் டு சே, எப்பயும் ஒரு பொருள் மூடி இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. இது இவ்வளவுதான் தெரிஞ்சிருச்சுன்னா அது மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இது நீங்கள் முதல்ல மனம் எப்படி இயங்குதுன்றதை தெரிஞ்சுக்கங்க. எக்ஸைட்மெண்ட் இருக்கிற வரைக்கும் தான் மனம் விருப்பப்படும். எக்ஸைட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அந்த மனம் அதற்கு விருப்பப்படாது, அது எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும். அப்போது ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் எப்படி போகணும் அப்படின்னா, எப்படி போகும் அப்படின்னா, எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் எஃபர்ட், கன்சிஸ்டன்ட் எஃபர்ட், இடைவிடாத முயற்சி நீ எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை ஏமாற்றி வைக்கிறது தான் ரிலேஷன்ஷிப், வேற ஒன்றும் இல்லை. ஏதோ ஒன்று பொருள் கொடுத்தோ, ஏதோ ஒரு விதமான ஒரு ப்ளஷரை கொடுத்தோ ஏமாற்றி ஹோல்டு பண்ணி வைக்கிறீங்க. நீங்கள் இரு, கொஞ்ச நாள் என் கூட இரு, வேற எங்கேயாவது மைண்டு போச்சுன்னா வேற ஏதாவது பொருள் கொடுத்து நிப்பாட்டி வைப்பீங்க. அது தேவையில்லாத வேலை தான், இருந்தாலும் உங்களுக்கு அது தேவைப்படுது, அதனால நிறுத்துறீங்க நீங்கள். இது யார் நினைச்சாலும் அப்படி நிறுத்திலாம் வைக்க முடியாது. அப்போ என்னன்னா, எப்படி ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்காவிட்டால் அந்த குழந்தைக்கு தன் தாய் யார் என்று தெரியாமல் போய்விடுமோ, எப்படி ஒரு பூனைக்குட்டிக்கு தொடர்ச்சியாக நீங்கள் உணவு கொடுக்கவில்லை என்றால் அதனுடைய முதலாளி யார் என்று தெரியாமல் போய்விடுமோ, அதுபோல உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ குழந்தைக்கோ அவர்களுக்கு உண்டான தேவையான பொருளையோ உணவையோ சுகத்தையோ நீங்கள் கொடுக்க தவறிவிட்டால் அது உங்களுக்கு தான் இருக்காது. இங்கே இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சுகத்துக்கு ஆசைப்பட்டு, அது என்ன சுகமாக வேணா இருக்கட்டும், மென்டல் ஃபிசிக்கல் எதுவாக வேணா இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, அந்த சுகத்துக்கு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு பொருளை கொடுத்து ஹோல்டு பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏமாத்துறீங்க. நீங்கள் ஞானம் கொடுக்கல, நான் தான் அதுன்னு சொல்கிறீங்க. எது நான் தான் அது, நான் தான் அவ்வளோ சிறப்பு, நான் தான் வேற லெவல், என்கிட்ட மட்டும்தான் இருக்குது பாரு அப்படின்றீங்க. அது வேலைக்கு ஆகாது. ஆக்சுவலாக இந்த மென்டாலிட்டி இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை பார்த்தா தூக்கி வீசிட்டு நிலையானது எதுன்னு தேடி போகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுதான் நிலையானதுன்னு ஏமாற்றி வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக கான்செப்டே தப்பு. இருந்தாலும் அது உங்களுக்கு வேணுங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா, இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதே சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இறுக்கி பிடிக்காதீங்க. மென்டலாக மாறிடுவான், மென்டலாக மாறிவிடுவாள். அப்போ இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஆண் என்பவன் நார்த் போல்னா பெண் என்பவள் சவுத் போல். இது ரெண்டும் சேரவே சேராது. அது ரெண்டும் சேருச்சுன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும், ஆனால் சேராது. யார் சொன்னால் யார் கேட்பாங்க? நீங்கள் சொல்லுங்க, யார் கேட்பாங்க?
கேட்குற மாதிரி நடிப்பாங்க. இல்ல தீ சுடுன்னு தொட்டு பார்த்தா தானே தெரியும். அந்த அனுபவத்துக்கு தான் அது வருது. இல்ல இப்ப இதுல காமெடி என்னன்னா, இப்ப கல்யாணம் ஆகாதவனுக்கெல்லாம் எப்படா கல்யாணம் ஆகும்னு. இப்ப கல்யாணம் ஆனவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, ஏன்டா இந்த கல்யாணம் விட்டில் பண்ணணும். பூச்சி பார்த்துருக்கீங்களா? பறந்து போகும். அந்த நெருப்பை பார்த்து போய் ஆஹா ஏதோ கலரா இருக்கே சூப்பரா இருக்கேன்னு பறந்து போகும், போய் நெருப்புல விழுந்து செத்து போயிடும். இப்ப நான் திருமணத்தை தவறு என்று சொல்லவில்லை. திருமணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருமணம் பண்ணுங்கன்ற. அதுக்கு பேரே கால் கட்டு. அதுக்கு பேர் என்ன? காலை கட்டி போடுறாங்களாம். நல்ல பேர் வச்சிருக்கு. ஆமா, ஏன்னா உங்களோட வேகத்தை குறைக்கிறாங்க. அதுக்கு பேரே கால் கட்டு. அப்புறம் அந்த கால் கட்டுல எங்க இருந்து உங்களுக்கு வேகம் கிடைக்கும் நீங்க சொல்லுங்க? உங்களுடைய வேகத்தையும் உங்களுடைய சுதந்திரத்தையும் குறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சோ கால்டு சம்பிரதாயம் தான் மேரேஜ். முந்தைய காலங்களில் மேரேஜ்னு ஒன்று இல்லை. நான் மேரேஜ் இப்போ சரி தப்புன்றதுக்குள்ளேயே போகலை. அப்புறம் அதுக்கு வர ஒரு கூட்டம் கிளம்புவாங்க தனியாக. அப்போ மேரேஜ் சரியா தப்பான்னு சொல்ல உயர்நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லுது, உங்களது சுதந்திரம் திருமணத்தில் முடிவு பெறுகிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சுதந்திரமாக இருக்க விரும்பினால் தயவு செய்து திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். உயர்நீதிமன்றம் சொல்லுது, நான் சொல்லலை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு லைஃப் ஒரு செட்டில்னா என்ன சார்? ஒரு வீடு வாங்கணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு குழந்தை, அதை நல்லா படிக்க சைனால வைக்கணும். ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியுமா? சைனால இருக்கிற அறிவில்லாதன்னு நினைக்கிறேன். நம்மளோட பேரறிவாளிகள்லாம் இருக்காங்க. ஒருத்தனுக்கு மென்டல் பீஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உங்களுக்கு தேவை கம்பேனியன். உங்களுக்கு ஓனர் இல்லை. என்ன ஒருத்தங்களை ஓன் பண்ண நான் விட மாட்டேன். நீங்க விடுவீங்களா உங்களை ஒருத்தங்களை ஓன் பண்றதுக்கு? ஏன்னா என் சுதந்திரம் எனக்கு ரொம்ப முக்கியமானது. என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கும்போது இன்னொருத்தரோட தாட் ப்ராசஸை நான் ஏங்க கேட்கணும்? அதை லிசன் பண்ணலாம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா வேணாமான்றது யார் முடிவு பண்ணாது? நான் தானே முடிவு பண்ணணும். ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு மேரேஜ் பண்ணிட்டேன்றதுக்காக, நான் லவ் பண்றேன்றதுக்காக என்னுடைய பார்ட்னர் என்ன பண்றான்னா என்னுடைய தாட் ப்ராசஸை மாத்துறதுக்கு முயற்சி பண்றான். நீ இப்படி பார்க்காத இப்படி பாருங்கிறா, இல்லாட்டினா என்ன தொடாதங்கிறா, இல்லாட்டினா நோ டச்சிங்கிறா. அப்ப என்ன? அப்போ உனக்கு வேணுங்கிறது நீ சாதிச்சுக்கிறதுக்காக நீ என்ன பண்ற அப்படின்னா, நான் எதை ரொம்ப விரும்புறேனோ நீ அதுல நீ வந்து கை வைக்கிற. எஸ் ஆர் நோ? அப்ப நான் சரி தப்புக்குள்ள போகல. இது நியாயமான்னு கேட்கிறேன். நீ வாழ்ற வாழ்க்கைக்கு உனக்கு என்ன அர்த்தம் தெரியல என்னன்னு. ஆனா உன் பார்ட்னர்ன்றதுனால மொட்டையும் சேர்ந்துச்சா முருக மரத்துல ஏறிச்சான்ற மாதிரி நீ அதையும் சேர்த்து மாத்தணும்னு முயற்சி பண்ற. இப்ப இவன் ஒரு டயக்ராம்ல இயங்கிட்டு இருப்பான். இப்ப புது டயக்ராமை வேற சேர்த்துக்கிட்டு இப்ப இது என்ன முறுக்கா வடையா இல்ல அதிரசமா ஏதோ சோம்பப்படியா என்னன்னே தெரியாம ஒரு மெட்டீரியலா மாறி நிக்கிறான் அவன். நான் என்ன சொல்றேன், லவ் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பண்றது லவ்வே இல்லை. நீங்க பண்றதுக்கு பேர் கான்ட்ராக்ட். நீங்க பண்றதுக்கு பேர் பிஸ்னஸ். எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் என் லைஃப்ல, புரியுதா? எல்லாத்தையும் பார்க்காமலாம் பேசல, அனுபவிச்சுட்டு கடந்து தான் வந்திருக்கேன். என்ன எப்படின்னு பார்த்ததுனால தான் சொல்றேன். நீங்க எப்படி கூட்டி எப்படி கழிச்சு எப்படி பெருக்கி எப்படி வகுத்தீங்கனாலும் உங்களுக்கு மீதி உங்களுக்கு தவறாகத்தான் வந்து முடியும். ஏனென்றால் உங்களால் ஒன்றை ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேசுவோம். ஒரு மிகச்சிறந்த கணவன் மனைவி நல்லா வாழ்ந்து 80 வயசுலயும் ஒன்னா வாழ்றாங்க. இப்போ அந்த ஒரு ஆஸ்பெக்டையும் பார்ப்போம், அந்த ஒரு சினாரியாவையும் பார்ப்போம். அவங்களுக்குள்ளேயும் பல மன கஷ்டம் சங்கடம் எல்லாமே இருந்துதான் கடந்து வந்திருப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அதுவுமே முடிவு நிலை இல்லை. எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு வாழ்க்கை. சாக்ரிஃபைஸ் பண்ணியும் வாழுவாங்க. சில நேரத்துல போய் தொலைதுக்கு அப்புறம் என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வாழுவாங்க. ஆனா குடும்பம்ன்றதையும் கடக்கணும் ஒரு கட்டத்துல. நீங்க இதுவும் நிரந்தரம் இல்லைன்றதை கடந்து போகணும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த புருஷன் கொண்டாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்ந்து வந்திருப்பாங்க. அது ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் இப்போ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டே இல்லை. தனித்து செல்லுதல் தான் உண்மையான அச்சீவ்மெண்ட். தனித்திரு விழித்திரு பசித்திரு. அப்ப என்னன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல பொண்டாட்டி வீட்டில் இல்லைன்னா இவங்களுக்கு சிவரிங் ஆக ஆரம்பிச்சிடும். கணவன் வீட்டில் இல்லைன்னா சிவரிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு லெவலுக்கு மேல ஓவர் பாண்டிங்கும் பிரச்சனை தான்றேன், ஓவர் இன்டிமசியும் பிரச்சனை தான்றேன். தன்னை அழித்துக் கொள்ளுதல் தாங்க ஆன்மீகம். தன்னை அழித்துக் கொள்ளுதல் தான் உண்மையை உங்களுக்கு உணர்த்தும். ஆன்மீகம் என்பது நெருப்பில் நடந்து வெளியே செல்வதை போன்றது. ஆனால் இதை கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள். ஏனென்றால் இது உங்களை அழிக்காது. ஆனால் எதெல்லாம் நீங்கள் இல்லையோ அதை மொத்தத்தையும் அழித்து விடும்ன்றாங்க. Spirituality is like getting into the fire, but don't worry, it won't burn you, but it will burn what are all not youங்கிறான். அப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு கடைசியில என் பொண்டாட்டி தான் கூட வருவான்னு நினைக்கும் போது தோத்துட்டியே நீ. 80 வயசுலயே பேசுவோம். கடைசியில 80 வயசுல என் புருஷன் தான் கடைசி வரைக்கும் என் கூட நிக்கிறான்றப்ப தோத்துட்டியே நீ. நீ அங்க இறைவன் தான் நிப்பாருன்ற மைண்ட் செட்டுக்கு வந்திருந்தனா நீ ஜெயிச்சிட்ட. கண்ணுக்கு தெரியலனாலும் அவர் தான் நீ தூக்கிக்க போறாருன்னா நீ ஜெயிச்சிட்ட.
என் கணவன் தான் என்ன கேர் பண்றாரு, என் கணவன் தான் எனக்கு சம்பாரிச்சு போட்டேன். நன்றி உணர்வுல ஜெயிச்சிட்டேன், நன்றி உணர்வை பாஸ் பண்ணிட்டேன். நன்றி உணர்வை தாண்டி ஏகப்பட்ட கேட்டகரி இருக்கு. எப்ப நீ பாஸ் பண்ண போற? நீ மறுபடியும் வரணும், அடுத்த ஜென்மம் வந்துதான் ஆகணும். ஓகே. இப்போ ரிலேஷன்ஷிப்லயோ இல்ல மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்க, இப்ப நாங்க இந்த இந்த வாழ்வியல ஸ்மூத்தா கொண்டு போகணும், நாங்க இப்ப என்னதான் பண்ணணும் சார் இதுக்கு? நீங்க லவ்ல இருக்கீங்கன்னா அதுக்கு வேற கான்செப்ட், திருமணத்துல இருக்கீங்கன்னா வேற கான்செப்ட். இப்ப லவ் கேக்குறீங்களா திருமணத்துல? ரெண்டுமே பேசலாம் சார். முதல்ல லவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லவ்ன்றது இன்னைக்கு நம்ம பண்றது லவ் இல்லை. இருந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய சோ கால்டு லவ்ல நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, அது ஸ்மூத்தாலாம் கொண்டு போக முடியாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ் தான். 2 பேரும் வளர்ந்து வந்த விதம் வேற, பார்த்த விதம் வேற. 2 பேரும் ஒருத்தர் மாற்ற முயற்சி பண்ணக்கூடிய பஞ்சாயத்து தான் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுப்போம். குழந்தை பிறந்தோடனே ஒரு சைலண்ட் வார், கோல்டு வார் போகும். எப்படி தெரியுமா போகும்? புருஷன் சைலண்டா பையன் என்ன மாதிரி வளர்றானான்னு இவன் ஒரு முயற்சி பண்ணுவான். பொண்டாட்டி என்ன பண்ணுவா? தான் பையனை தன்னை மாதிரி வளர்க்கணும்னு இவன் முயற்சி பண்ணுவா. என் புருஷனை மாதிரி நான் வளர்த்து கொண்டு வரேன்னு எந்த பொண்டாட்டியா நினைப்பாளா? என்னுடைய பொண்டாட்டி மாதிரி நான் வளர்த்து கொண்டு வரேன்னு எந்த புருஷனாவது நினைப்பானா? அப்ப அடிப்படையே தப்பாச்சு. நீங்க எங்க அங்க யூனிட்டி வருது, அங்க எங்க ஒற்றுமை வருது? அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, புரிதலை நோக்கி யாரும் போகவில்லை, அனுபவத்தை நோக்கி போறாங்க. ஒவ்வொரு செயலையும் தப்பா பண்ணி செருப்படிப்பட்டு, மிதிப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, அசிங்கப்பட்டு, வேதனைப்பட்டு, அந்த பட்டு இந்த பட்டு, காஞ்சிப்பட்டு, எத்தனை பட்டு இருக்கோ அத்தனை பட்டு போட்டுங்க. அத்தனையும் பட்டு இது வேலைக்கு ஆகாதுன்ற முடிவை நோக்கி போறதுக்கு பேர் தான் லவ் அண்ட் திருமணம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதா தேவி அம்மையாரும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் இருவரும் ஒரு முறை கூட புணரவே இல்லை. அவங்க இருவரும் வந்து பாத்தீங்கன்னா உச்சகட்ட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க. அந்த சாரதா தேவி அம்மையார் வந்து சேவை மனப்பான்மையில மட்டும்தான் இருந்தாங்க. அதனாலதான் சாரதா தேவி அம்மையாரும் சேர்ந்து ஞானம் பெற்றாங்க. திருவள்ளுவரும் வாசுகி அம்மையாரும் திருமணம் செய்து கொண்டு இருந்தார்கள் என்றால் வாசுகி அம்மையார் திருவள்ளுவருக்கு முழுமையாக சேவை செய்து கொண்டிருந்தார்கள். அங்க வந்து நோ ஈகோ, அங்கே கர்மயோகியாக தான் அவங்க இருந்தாங்க. ஃபுல்லாக சர்வீஸ் மென்டாலிட்டியில் தான் இருந்தாங்க. இங்கே எனக்கு ஒரு தேவை இருக்குன்றப்போ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு திருமணம் எதை நோக்கி போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் எவ்வளோ சொத்து வச்சுருக்கான், என்ன கார் வச்சுருக்கான், பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்கான், என்ன வேலை பார்க்குறான், கல்யாணம் பண்ணிக்கிறான்னா நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துப்பானான்றதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு உண்மையான அர்த்தமே வேற. மென்டலி ஃபிசிக்கலி நல்லா பார்த்துக்கிறது. இவங்க நல்லா பார்த்துப்பானான்றத பணத்தை வச்சு அசஸ் பண்ணுறான். ஒரு மிகச்சிறந்த அனுபவங்கள் தான் ஒரு மாபெரும் ஒரு ஆளுமையை உருவாக்குன்ற தன்மையில போறவன் ஒரு நல்ல கேரக்டர் குவாலிட்டியில இருக்கிறவனுக்கு பொண்ணு கொடுப்பான். ஆனா இன்னைக்கு இந்த தேவைங்கிறது பணம் முக்கிய முதலிடம் தானே. தவறே சொல்லல, பணத்துடன் சேர்ந்த குணத்தையும் சேர்த்து பாருங்கள் என்று கூறுகிறேன். இப்ப குணம் மட்டும் இருக்கு, பணம் இல்லாம என்ன பண்ணும்? ரொம்ப நல்லதுதான், சம்பாதிக்கட்டும், சேர்ந்து சம்பாதிக்கட்டும், முயற்சி மண்டைக்கு வேலை கொடுங்க, வேலை பாருங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஐடியாவை. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எப்படி 100 வருஷம் வாழணும், டைம் பாஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? 100 வருஷம் இல்லைனாலும் 80 வருஷம் வாழணும், என்ன பண்ணுவீங்க அது வரைக்கும்? அதுக்கு ஏதோ ஒரு பார்ட்னர் உங்களுக்கு தேவைப்படுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்ன வேணா பண்ணுங்க, உங்களை நான் எதுவுமே இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. அது ஏதோ ஒன்று எதிர்பார்த்து ஓடிட்டு இருக்கீங்களா, அது அதுல கிடைச்சதான்னு பாருங்க. கொஸ்டின் மார்க்கோட. ஆமா, அதை பாருங்க. ஏதோ ஒன்று வேணும்ன்றீங்கல்ல, அது அதுல கிடைச்சதா? இந்த கேள்விக்கு நியாயமா நீங்க பதில் கண்டுபிடிங்க. கிடைக்கலையா, அப்ப அது எதுல கிடைக்கும்னு பாருங்க. அது என்கிட்ட தான் கிடைக்கும்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க. அது என்கிட்டயும் கிடைக்காது, அது நீங்க எங்க போனீங்கனாலும் கிடைக்காது. அப்ப அது எங்க தான்டா கிடைக்கும்? அது புரியும், நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. நீங்க ஆராய்ச்சி பண்ண இதுக்கான பதில்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். அவங்க அனுபவத்துல புரியும். நான் என்ன மீன் பண்றேன், நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டி. டு பி ஃப்ராங்க் டு சே ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. அப்ப நான் என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னா, நான் இதை கொடுத்தா எனக்கு நீ இதை கொடுப்ப, நான் இதை ஹோல்டு பண்றதுக்கு உனக்கு கார் கொடுக்கணும், நான் இதை ஹோல்டு பண்றதுக்கு உனக்கு நான் பர்ஃப்யூம் கொடுக்கணும், உனக்கு நான் இதை ஹோல்டு பண்றதுக்கு உனக்கு நான் சொத்து கொடுக்கணும், நான் உனக்கு இதை ஹோல்டு பண்றதுக்கு உனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும். நான் ஏன் கொடுக்கணும்? உண்மையான காதல்னா என்ன? நெஞ்சில வச்சுட்டு நினப்புல வாழ்றது. இன்னைக்கு அந்த காதல் அப்படியா இருக்கு? நீ என்ன மதிக்கல, நீ என்ன ஆகுறன்னு பாடுறான்னு தான் கேஸ் கொடுக்குறாங்க. எஸ் ஆர் நோ? இது எப்படி உண்மையான காதலாக இருக்க முடியும்? இப்ப அவ்வளவு பெரிய ஞானம்லாம் கூட யாருக்கு வர வேணாம். நான் ரொம்ப சிம்பிளா நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தன் கல்யாணம் பண்ண உடனே அவன் எப்பயுமே சரியா இருப்பான்ற மனநிலையே முதல்ல தப்பு. தப்பு பண்ணி தானே வாழ்க்கையே கத்துக்கிறேன். அப்ப தப்பு பண்றதுக்கு ஸ்பேஸே கொடுக்க மாட்டீங்க. என்ன சரி, அப்படியே வயசு வருஷா திருப்பி கேட்டா, ஒரு பொண்ணு இப்போ தப்பு பண்ணி தான் வாழ்க்கையே வந்து கத்துக்கிறா. இன்னைக்கு தெளிவு நிலையில இருக்கிறவன் பூரா அத்தனை தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான்.
அப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த தப்பே பண்ண விட மாட்டீங்க, அப்ப எப்படி அவன் அந்த ஞானத்தை பெறுவான்? ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாவே டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறீங்க, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாவே வாழ வேணான்னு போயிடுறீங்க, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா உங்க ஆட்டிடியூட் மாறுது, கேரக்டர் மாறுது, வாய்ஸ் மாறுது, வாய்ஸ் டொனாலிட்டி மாறுது, எல்லா கன்றாவையும் மாறுது, ஐப்ரோஸ் ஏறுது, மேலே ஏறுது, கண்ணு மாறுது, இத்தனை கர்மம் மாறுது. 200% மனிதன் பிறரை சார்ந்து வாழும்போது தவறுகள் செய்துதான் கற்றுக்கொள்வான். தவறுகளை செய்ய விடுங்க. நீங்க எவ்வளவோ சொல்லியும் கேட்கல அப்படின்னா அவன் தவறு செஞ்சுதான் திருந்துவான். நீங்க தவறு செஞ்ச உடனே ஒருத்தனை ஒதுக்கி தள்ளிடாதீங்க. அந்த பக்குவம் உங்களுக்கு இன்னும் வரவில்லை. நீங்க ஒருத்தனை ஒதுக்கி தள்ளிட்டீங்கன்னா இன்னும் கேவலமா போயிடுவான், இன்னும் நாசமாயிருவான். நான் தான் சொல்லிட்டேன் தனியாக தான் சாக போறீங்கன்னு, அப்புறம் ஒருத்தனை இழுத்து வேற பிடிச்சி வச்சிருக்கிறீங்க. அப்புறம் இழுத்து பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னா அப்புறம் அதுக்குண்டான லயபிலிட்டிஸு, அதுக்குண்டான பொறுமை, அதுக்குண்டான பேஷன்ஸ் இருக்க தானே செய்யணும். அது இல்லாமல் பிடிச்சி வச்சிருக்கிறதே முதல்ல தப்புங்க. அப்புறம் பிடிச்சி வச்சது மட்டும் இல்லாமல் அவன் அப்புறம் இப்படித்தான் இருக்கணும், அப்புறம் அப்படித்தான் இருக்கணும்னா எப்படி இருப்பான்? அப்படித்தான் எப்படி இருப்பான்? இல்லை அந்த பொண்ணு அப்படி எப்படித்தான் இருப்பா? அப்போ என்னன்னா, கொஞ்சம் பொறுமையோட பக்குவத்தோட அந்த அனுபவங்களை கொஞ்சம் கவனிங்க, என்ன நடக்குதுன்றதை கவனிங்க. கவனிக்க சொல்கிறேன் முதல்ல. திருமணத்தில் இருந்துக்கிட்டே கவனிங்க, இல்லை திருமணத்தில் இல்லைன்னா கூட கவனிங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் தெரியும் இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு. திருமணம் என்பது விளையாட்டில் அது பெரிய ப்ராசஸ், பெரிய வேலை, ரொம்ப பெரிய வேலை, ரொம்ப பெரிய கமிட்மெண்ட். அது திருமணம் செய்து கொண்டு திருமண வாழ்க்கையை வாழ்வதும் ஒரு கலை. அது அனுபவத்தில் தான் கற்றுக்கொள்ள முடியும். நான் எதனால இவ்வளோ தெளிவாக என்னால் பேச முடியுதுன்னா, திருமணம் செய்து கொண்ட பலர் இன்று நிம்மதியாக வாழவில்லை. அவனுக்கு என்ன தேவைன்னு அவனுக்கே தெரில. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் கடந்து போக முடியும், சரிங்களா? இங்கே அனுபவப்படுறதுக்கே இன்னைக்கு யாரும் தயார் நிலையில் இல்லை. சேஃப் ஜோன்லேயே விளையாடணும்னு நினைக்கிறான். மிதி வாங்க யாரும் தயார் நிலையில் இல்லை, தைரியம் யாருக்கு இல்லை, சமுதாய சட்டத்திட்டங்களுக்குள்ளே மாட்டிக்கிறான், குடும்பம் அப்படின்ற கமிட்மெண்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிறான். இதை தாண்டி எப்படி வெளியே போகிறது, எப்படி பார்க்கறது, எப்படி சிந்திக்கிறதுன்றது தெரில. அப்போ என்ன பண்ணுறான்? செல்ஃப் கில்லிங் மோடுக்கு போயிடுறான். மென்டலி, ஃபிசிக்கலி. ஞானம் சார்ந்து தன்னை அழித்து கொண்டான் மென்டலி அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இவன் எப்படி அழிச்சுக்கிறான்? வாழவே வழி இல்லையேன்னு சொல்லி அழிச்சுக்கிறான். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், சாக வேண்டியதான். மனம் ஆனந்தமாக இருக்கணும், அடுத்த கட்டம் போகணுன்னா முதல்ல வாழ்க்கையை கவனிச்சா தானே புரியும். இந்த வாழ்க்கை எப்படி செயல்படுது, மனிதனுடைய மனநிலை எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சால் தானே தெரியும். எதுவுமே தெரியல, போகிற போக்கில் வாழ்ந்துட்டு போகிறேன்னா எப்படி வாழ்ந்துட்டு போக முடியும்? வாழ்ந்துட்டு போக போக அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போகணும், அந்த லேர்னிங்லேயே போகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து யாரையும் புண்படுத்துறதுக்காக கிடையாது. இருக்கிற ரியாலிட்டி என்ன, அதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும், என்ன மாதிரியான புரிதலுக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப நன்றி. குருவே சரணம். நன்றி.